ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. நார்த் இந்தியன் டிஷ்ஷுங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பன்னீர் மசாலா. இந்த பன்னீர் வந்து எப்படி சாஃப்டாக இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து அது புரியுங்க. நல்லாவும் இருக்குங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட்டான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். பசங்க விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஒரு 250 கிராம் இருக்கும் பன்னீருக்கு எடுத்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன க்யூபாக வந்து கட் பண்ணிக்கிட்டேங்க. நான் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அதனுடைய டிப்பு வந்து இப்போ சொல்கிறேங்க. கொஞ்சம் வெதப்பான வந்து தண்ணி வந்து இதில் சுடு தண்ணிக்கே நம்ம வந்து போட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதுக்கு ஊற வச்சிடலாங்க. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து பட்ரு வந்து எடுத்திருந்தேன். ஒரு 50 கிராம் இருக்கும். இதில் வந்து பாதி போட்டு பாதி வைக்கலாம். மறுபடியும் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி வந்து பட்ரு யூஸ் பண்ணக்குள்ள நல்லாவே இருக்குங்க டிஷ்ஷில். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 4 ஏலக்காய், சின்னதாக இந்த மாதிரி வந்து ஒரு 3 பட்டை. இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க, இல்லைனா கருகிடும். இந்த மாதிரி வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே வந்து மெலிசாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ வந்து மெலிசாக கட் பண்ணுறோமோ உங்களுக்கு குயிக்காகவே வந்து நல்லா வறுபடுங்க. இதுக்கு வந்து நல்லா நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சமாக இதில் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வந்து வறுபடும். இந்த மாதிரி பெரிய சைஸில் வந்து தக்காளி வந்து ஒரு 3 எடுத்துருந்தேன். இதில் வந்து பூண்டு பல் வந்து ஒரு 8லேருந்து 9 இருக்கும். உங்களுக்கு பூண்டு வந்து கம்மியாக போடணுன்னா கம்மியாக சேர்த்துங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சைஸில் நான் வந்து இஞ்சி போட்டுக்கிட்டேன். இஞ்சி வந்து அதிகமாக சேர்க்கணுன்ட்டு எல்லாமே நல்லா வந்து மையம் வந்து அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணுங்க. இந்த வெங்காயம் பாருங்கள் இவ்வளோ நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ரெடியாக இருக்குது. போட்டுக்கலாம் இந்த தக்காளியுடைய பேஸ்ட்டுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதுக்கு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணுங்க. இதனுடைய இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வதங்கி வந்தாதாங்க அந்த பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. பவுடர் மசாலா வந்து எடுத்திருந்தேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். காத்துக்கிறப்ப மாதிரி சேர்த்துங்க. இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள்ன்றதால கொஞ்சம் காரம் கம்மியாகவே இருந்துச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, மீதி இந்த பட்டரை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து போடக்குள்ள அந்த மசாலாவில் நல்லா வந்து வறுபடுங்க. நல்லா சுமலும் நல்லா இருக்கும். அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து இதுக்கு வந்து வதக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வதங்கி வரணும். எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு. நம்ம இதில் வந்து தயிர் வந்து சேர்க்க போகிறோங்க. தயிர் சேர்க்கக்குள்ள கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வந்து சேருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் இருக்கும். இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது வந்து புளிப்பு இல்லாத தயிர், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தயிரில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்கும். அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது. இதுக்கு நம்ம வந்து மூடி வச்சு கொஞ்ச நேரத்துக்கு வந்து வேக வைக்கலாம். அதுக்கு முன்ன இதில் கொஞ்சமாக வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கலாம். காய வச்ச வெந்தய இலை. இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ட்ரை ரோஸ்ட் ஆட்டம் வந்து செஞ்சு போடக்குள்ள நல்லாவே வாசனை இருக்குங்க. பாருங்க, தயிர் வந்து நல்லா வந்து வெந்து வந்துச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சிடுச்சு. தயிர் நம்ம வந்து போடக்குள்ள அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. தலைன்னு கிரேவி எவ்வளோ நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து போட்டுங்க. நான் வந்து ஒரு 3/4 கிளாஸ் வந்து தண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்துங்க. தண்ணி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரி செய்யக்குள்ள நல்லாவே வந்து சாஃப்டாக ஆகிறதுக்கு அந்த ஸ்டிமுலேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. இப்போ தண்ணி இல்லாத நம்ம இதில் வந்து இந்த பன்னீரெல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். இதில் கரம் மசாலா தூள் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக போடக்குள்ள நல்லாவே வந்து அந்த ரோமாக இருக்குங்க. இதுக்கு மூடி வச்சு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வேக வைக்கணுங்க. அதுக்கு முன்ன கொஞ்சம் வந்து கரியாண்டர் லீஃபும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சுக்கிட்டேன். அதிகமாக வந்து வேக வைக்கக்கூடாது, இல்லைன்னா இது வந்து
ரப்பர் ஆட்டம் ஆகிடுங்க இந்த பன்னீர். பார்த்துங்க எவ்வளோ தலைன்ட்டு ரெடி ஆயிடுச்சு கிரேவி. இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோட இட்லி தோசையோட சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. நார்த் இந்தியன் டிஷ்ஷு நம்ம சவுத் இந்தியாவில் சூப்பராக ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாதே வீட்லேயே செஞ்சு சாப்பிட முடியுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக தாங்க ஆகும், ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப அதிகமாக ஆகுங்க. இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மட்டர் பன்னீர் கூட செஞ்சுருக்கேங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. அந்த ரெசிபியும் கீழே லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. என்ஜாய் ஃபுட்.